வணக்கம் guys, வெல்கம் பேக் டு சேனல் ராயன் சக்சஸ். ஆல்ரெடி இப்போ ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. நம்ம நீயா நானா ஷோக்கு அப்புறம் ராயன் படம் ஃபுல்லாவே பெய்ட் ரிவ்யூவர்ஸ் தான் அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. நம்ம கூட நம்ம சேனல்ல வந்து ஒரு மிக்சர் படம் மாதிரி நாங்க ஃபீல் பண்ணோம். பட் எல்லாம் ஆக ஓகேன்னு சொன்னாங்க. சரி ஓகே. இப்போ ரீசெண்டா நம்ம தனுஷ் நடிச்சு குபேரா படத்துக்கு அப்புறம் எல்லாம் சொல்றாங்களா இல்ல படம் வந்து நிஜமாலே சூப்பரா இருக்கா? ஏன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் ரிவ்யூஸ் படம் பயங்கரமா இருக்குலாம் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிஜமாவே ஃபயரா இருக்கா இல்ல திருப்பி ஒரு பெய்ட் ரிவ்யூவரா இல்ல படம் வந்து ஓவரால் இப்படி இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். படம் தேருமா தேராடா அவ்வளவுதான் சிம்பிள். ஓகேவா? நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம எங்க ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாவே வீடியோக்குள்ள போலாம். குபேரா இந்த படம் என்னன்னா இது வந்து ஒரு தமிழ் படமா தெலுங்கு படமான்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பக்கா தெலுங்கு படம். ஓகேவா? இது நான் இந்த பாயிண்ட் சொல்லியே ஆகணும். ஏன்னா படத்துல வந்து அவ்வளோ டப்பிங் ப்ராப்ளம் இருக்கு. கண்டிப்பா இது வந்து தெலுங்கு படம் தான். மேபி தனுஷ் போர்ஷன் மட்டும் தனியா வர மேபி தமிழ்ல இன்னொரு எடுத்துருக்கலாம். பட் இது ஒரு ப்ராப்பர் தெலுங்கு படமா தான் எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. எனக்கு படம் பார்க்கும்போது நான் தமிழ்ல தான் பார்த்தேன். ஆனா நிறைய இடத்துல தமிழ் டைலாக்ஸ் மிஸ் ஆச்சு. அதனால இது ஒரு ப்ராப்பர் தெலுங்கு படம் தான். அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் சொல்லணும்னு டிசைட் பண்றதா சொல்றேன். முறை இந்த படம் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா சேகர் கம்லு. அவர் யாருன்னா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாடா டைரக்டர்லாம் கிடையாது. அவர் வந்து தெலுங்குல ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அவரு. அதனால நீங்க நல்லா பாத்தீங்கன்னா டைட்டில் கார்டுல கூட தனுஷ் பேர் இருக்காரு. சேகர் கம்லு அவரோட பேர் சேகர் கம்லு குபேரா தான் இருக்கும். ஒரு தனுஷ் ஒரு நாகார்ஜுனா மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் இருக்கும் போது அவங்க ரெண்டு பேர் இல்லாம டைரக்டர் பேர் இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு பெரிய டைரக்டர்னு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய டைரக்டரா அப்படின்னு கேட்கும்போது பிலிமோகிராஃபில பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 25 வருஷமா படம் எடுத்திருக்காரு. 26 27 வருஷமா இது வரைக்கும் ஒரு 10 படம் தான் எடுத்திருக்காரு மொத்தமாவே அவர் கரியர்ல. அதுல இந்த படம் வந்து குபேராவும் என்னன்னா அவர் வந்து ஒரு படமே ஒரு 4-5 வருஷத்துக்கு கேப் விட்டு தான் இருப்பாரு. அதுக்கான ஒர்க் நிறைய இருக்கு. அந்த மாதிரியான ஒர்க்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா குபேரால கூட அந்த லெவல் டீடைலிங்கான ஒர்க் இருக்கு படத்துல. ஓகேவா? இன்னும் உங்களுக்கு தெரியும்னா இந்த டேரக்டர் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு படம் நிறைய பேருக்கு பிடிக்கும். இனிதின்னு தமிழ்ல வந்து ஒரு படம் வந்துரு. அது வந்து ஆக்சுவலா ஒரு ரீமேக் படம். அந்த படத்தோட ஒரிஜினல் டேரக்டர் இவர் தான். அதனால ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னா யாருக்கும் தெரியாதுன்னு அதனால ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம படத்துக்குள்ள போறோம். குபேரா எதை பத்தி போறோம்னா சிங்கிளா ஒரே லைன்ல சொல்ல போனா ஒரு பிச்சைக்காரன் ஒரு கிங்டம் இல்ல ஒரு சாம்ராட்டியே கீழே அழிக்கிறான். லே அவுட்டா பண்ணா ஒரு ஸ்டோரி. ஆனா உள்ள போய் பார்க்கலாம் ஒரு மல்டி மில்லியனர் ஒரு ப்ராஜெக்ட் அதுக்குள்ள ஒரு ஸ்கேம் பண்றாரு. அப்போ ஒரு நல்லவனை வந்து இவனுக்காக ஹெல்ப் பண்ண சொல்லி ஒரு இன்டெலிஜென்ட் அவன் வந்து மூளையா சம மூளை அவனுக்கு இந்த நோட் தெரியும். அவனை யூஸ் பண்ணி பிச்சைக்காரங்களாம் வச்சு அந்த ஸ்கேம் பண்றான். அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் பேச ஆகுது அப்படிதான் நான் சொன்ன லைன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதுதான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியே. எனக்கு இந்த படத்துல என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த படத்தோட டீடைலிங் அந்த மாஃபியா அந்த ஸ்கேம் ஒரு அரசியல்வாதிங்க எப்படி இருப்பாங்க ஒரு பிசினஸ் பீப்புள் வந்து இப்படி இருப்பாங்க ஒரு ஸ்கேம் பண்றோம்னா அது இப்படிலாம் பண்ணலாம். இவங்க பிச்சைக்காரங்களாம் வச்சு ஸ்கேம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பயங்கர டீடைலிங்னா ஏனோ தானெல்லாம் இல்லை டீடைலிங் டு தி கோர்னா எனக்கு இருந்தது. அந்த டீடைலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே நிறைய இடத்துல நிறைய இடத்துல இல்லை பெரிய இடத்துலலாம் இப்படிலாம் நடக்குது போல இந்த மணி டிரான்சாக்ஷன்லாம். ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு சில லட்சங்கள்ல இப்படி டிரான்சாக்ட் பண்ணாலே நம்மளுக்கு கால் வந்துடுது நிறைய என்கொயரி வந்துடுது. நீங்க ஏன் இவ்வளோ டிரான்சாக்ட் பண்றீங்க அப்போ இவ்வளோ காசு வச்சுக்கிறீங்க இப்படி டிரான்சாக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து சூப்பராக டீடைலிங்காக காட்டினாரு. அதுக்காகவே அந்த டேரக்டருக்கு வந்து அந்த ரிசர்ச் ஒர்க்குக்கு பாராட்டியே ஆகணும். அதுக்காக தான் அவர் அவ்வளோ வருஷம் எடுத்திருக்காரு. ஏன்னா தனுஷ் சொன்ன மாதிரி இதான் தனுஷ் ஃபர்ஸ்ட் தெலுங்கு படமா இருந்திருக்குமா. அவர் ஸ்டோரிலாம் சொல்லிட்டாரு நான் போய் டீடைலிங் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. அந்த அளவு டீடைலிங் அந்த படத்துல வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த இனிஷியல் பார்ட்லயுமே நல்லா தெரிஞ்சிருக்கு. அதையும் தாண்டி இந்த படத்துல மிகப்பெரிய பாசிட்டிவ்னா தனுஷ் சூப்பரா நடிச்சிருக்காரு. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எந்த இடத்துலயுமே மாஸ் எதுவுமே அவர் கிடையாது. ஈவன் ஒரு சண்டை கூட கிடையாது அவருக்கு. நாகார்ஜுனாக்கு தான் கூட ஃபைட்லாம் இருந்தது. இவருக்கு வந்து ரொம்ப அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் அவன் பண்ணான். அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாரு. பர்ஃபெக்டாகவே அதை செட் பண்ணியிருந்தாரு. அதை தாண்டி இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் யாருன்னா நாகார்ஜுனா அவருக்குமே ஒரு நல்ல ரோல். ஆக்சுவலாக எனக்கு சொன்னால் தனுஷ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் தனுஷ் ரோலில் எனக்கு ஒரு நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. ஆனால் இந்த படத்துலேயே நாகார்ஜுனா ரோல் வந்து சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அவர் அந்த ஸ்டார்டிங் அவர் ஏன் சேஞ்ச் ஆகுறாரு அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அதை ஈஸியாக நம்மளால கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அந்த அளவு நீங்கள் தனுஷ் கிட்ட எதிர்பார்த்தீங்க தனுஷ் ரோல் எதிர்பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் வேவரியாராக இருந்தது. அதை தாண்டி இந்த படத்தில் இன்னொரு ஒரு மெயின் ரோல் யாருன்னா இந்த பில்லியனராக ஜிம் வராரு. அவரு தான் வந்து நாகார்ஜுனா வந்து அவர்கிட்ட தான் வேலை செய்வார். கிட்டத்தட்ட வந்து அந்த சம காலத்தில் ஒருத்தரை டினோட் பண்ணுற மாதிரிலாம் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அது நல்லாவும் தான் இருந்தது. அவருக்கு என்ன ஸ்பேஸோ அவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. தாண்டி அவருக்கான கொடுத்த ஸ்கோப் அவ்வளோதான் அது ஓகேவா பண்ணியிருந்தாரு. அதை தாண்டி ராஷ்மிகா எனக்கு ஒரே டவுட் என்னன்னா ராஷ்மிகாவுக்கு வந்து ரோல் எல்னாலே லூஸா அந்த மாதிரிலாம் எழுதுவாங்களான்னு தெரியல. இந்த படத்துலையும் அதே மாதிரி ரோல் தான். பட்
ஈவன் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அவங்க போர்ஷன் அவ்வளோ தேவையில்லை, அவங்க கடைசியாக வராங்க இன்டர்வல் கிட்ட தான், பட் ஸ்டில் அந்த போர்ஷன் தேவையில்லைனாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க ரோல் நல்லா தான் இருந்தது, அந்த ஸ்டோரிக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. முக்கியமாக தனுஷ் வந்து ஒரு இடத்துக்கும் அவருக்கு எதுவும் தெரிலன்னு இருக்கும்போது அவங்க நல்லாவே ஹெல்ப் பண்ணி கூட்டு போகிற மாதிரி ஒரு நல்ல ரோல் தான் அவங்களுக்கு. அதை தாண்டி எனக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு எனக்கு தோணுச்சுன்னா டிஎஸ்பியோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா படத்துக்கு பயங்கரமாகவே சப்போர்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி நிக்கித் பொம்மிடா சினிமாட்டோகிராஃபர், அவரோட ஒர்க்குமே இல்லை வந்து பக்கவாக இருந்தது. அதர் ஆஸ்பெக்ட்ஸ் டெக்னிக்கலாகவும் நல்லா இருந்தது, இல்லை பெருசாக ஃபைட்லாம் கிடையாது, ஸ்டில் அந்த கொடுக்க அந்த ஸ்பேஸ் வந்து ஒரே ஒரு சீக்வன்ஸ் தான் இருக்கும், அதுவுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதை தாண்டி படம் வந்து நிறைய மூமெண்ட்ஸ் இருந்தது, படம் ஃபுல்லாகவே நிறையா நல்ல நல்ல மூமெண்ட்ஸ்லாம் இருந்தது. எக்ஸாம்பிள் அவர் இப்படி நாகார்ஜுனா திருப்பியும் அந்த நல்ல கெட்டர்லேருந்து ஐ மீன் நல்லவனாக இருக்காரு, அப்புறம் அந்த கெட்டவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த ஸ்கேம் அந்த டீல் இப்படி வருது, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு பிஸ்னஸ் மேன் அவங்க அப்பாவும் பையனும் பேசிக்கிற சீக்வன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் தனுஷ் இப்படி அந்த உள்ளே கொண்டு வராங்க, அவங்களை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அவங்களை இப்படி சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வராங்க, பேக் கிளாஷ் அதெல்லாம் நல்லா சூப்பராக எடுத்துருந்தாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சென்டிமெண்டல் போர்ஷன் ஒருத்தங்க வச்சு வருது, அந்த போர்ஷனுமே நல்லா இருந்தது, அதெல்லாம் நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி ஓகே ப்ரோ சூப்பராக இருக்கா இந்த படம், இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் தான். என்னன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ், இந்த படத்தை வந்து குட்லேருந்து ஒரு ஓகே டீசென்ட் வாட்சாக மாத்துறது இந்த படத்தோட லென்த் தான். ஏன்னா இந்த படம் ஓடுறது வந்து மொத்தம் 3 மணி நேரம் 5 நிமிஷம், ஓகேவா? அந்த படத்தோட வில்லனே அதுதான். ஏன்னா போயிட்டே இருக்கு, ஒரு இடத்துல வந்து எனக்கு டயர்ஸான ஃபீல் கொடுக்குது. என்னைக்குமே ஒரு படம் டயர்ஸான ஃபீல் கொடுக்கக்கூடாது. நீங்க ஒரு மாதிரி ஓகேஷான படம் இருந்தாலுமே உங்களுக்கு 2 மணி நேரம் ஓடிட்டு ஒரு என்கேஜிங் ஃபேக்டரா என்ன வந்து போர் அடிக்காம இருந்ததுன்னா அதுவே எனக்கு வந்து அது ஓகேஷா போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சமீப காலத்தில் வந்து குட் பேட் அக்லியே நான் சொல்லுவேன். என்னன்னா தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கல. ஏன் இன்னொரு ரீசன்னா அது வந்து படம் 2 மணி நேரம் தான். 11 இப்போ ரீசெண்டாக பயங்கர ஹிட்டாக இருக்குது, அந்த படமும் அதே தான். அந்த லென்த்து தான், அந்த லென்த்தை நீங்கள் பக்காவாக எடுத்துட்டாலே உங்களுக்கு பாரு, நீங்கள் என்னன்னா அந்த இடத்துல வந்து 3 மணி நேரம் போய் உங்ககிட்ட நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்தாலுமே ஒரு 15-10 நிமிஷம் தட்டி தருமாறினாலுமே என்னப்பா போர் அடிக்குதுன்னு ஒரு பாயிண்ட் வந்துடும்ல, அது இந்த 2 மணி நேரத்தில் இருக்கான்னு எனக்கு ஒரு ஃபீல் எப்போதுமே இருக்கும். ஏன்னா மறந்துடுவோம், அதுக்குள்ளே படமே முடிஞ்சிருவாங்க, வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே ப்ராப்ளமே அதுதான், அந்த லென்த்து தான் ப்ராப்ளமே. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து இந்த படத்துக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து நம்ம ஒன்றும் ஸ்லோ பர்ன் த்ரில்லர் எடுக்கல, ஸ்லோவாக பார்த்து கடைசியில் ஒரு ஐயில் வந்து முடிப்போன்னு. இது வந்து இந்த படம் வந்து ஒரு ஸ்பீடாக போக வேண்டிய ஒரு படமாக தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அங்கே தான் இந்த டேரக்டர் தப்பு பண்ணிட்டாரோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய இடத்துல சாலிடாகவே கட் பண்ணுற ஸ்லாங் இருக்குது. எங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ராஷ்மிகா இன்ட்ரோ போர்ஷனே ரொம்ப ஸ்ட்ரெச்சாக இருக்குது, அதை கட் பண்ணினாலே நமக்கு 1.25 மணி நேரத்தில் இன்ட்ரோவில் வந்திருக்கும், அது வரைக்கும் என்கேஜிங்காக இருந்தது, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லையுமே அங்கங்கே இருக்குது, தேவையே இல்லாமல் போய் வா பாட்டு வந்துரு, பாட்டே கிடையாது, ஒரே பாட்டு தான், ஆனால் அந்த பாட்டுமே தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது ஒரு ஸ்லிப் ஆகுது. என்னன்னா படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, ஒரு ஸ்லிப்பு, படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, ஸ்லிப்பு, அந்த ஸ்லிப்பு இப்படின்னா ஓவரால் நம்ம பார்க்கும்போது ஒரு டயர்சம் ஃபீல் கண்டிப்பாக கிடைக்குது. அதே மாதிரி எனக்கு அந்த தனுஷ் கேரக்டர் ரைட்டிங் கொஞ்சம் மிக்சராக தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து எனக்கு அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் ஒத்து போடல. ஏன்னா படம் வந்து ஒரு நோக்கி ஒரு கோல் நோக்கி ஒன்று சொல்ல வர ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அதை நோக்காம அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு எண்டு ஒன்றுனே படம் முடிஞ்சிச்சு. அது வந்து எவ்வளோ ஒர்க் அவுட் ஆயிருந்தான்னு கேட்டிங்கன்னா அது வந்து எனக்கு வந்து அது ஒரு ஸ்பாய்லர் மாதிரி தான் இருந்தது. அட்லீஸ்ட் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருந்தா கூட எனக்கு ஓகேப்பா, லென்த்து தான் பிரச்சனை, ஒரு நல்ல படம் அப்படின்னு இருக்கும்போது அந்த லென்த்தோட சேர்த்து இந்த ஒரு தப்பு வந்து என்னை வந்து இந்த படம் வந்து ஒரு டீசென்ட் கேட்டகரிக்குள்ளே கொண்டு போக என் மைண்டுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகுது. என்ன கேட்டிங்கன்னா ஒரு டீசென்ட் வாட்ச் இந்த லென்த்தை வந்து இன்னும் சாலிடாக 2.5 hours வரைக்கும் கட் பண்ணலாம், 2.5 hours 2:15 to 2.5 hours வரைக்கும் கட் பண்ணுற ஸ்கோப் இருக்குது. அப்படி கட் பண்ணால் இது ஒரு தரமான படம் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்டோரி அப்படி, அந்த டீட்டெயிலிங் அப்படி. ஆனால் இவ்வளோ அளவு டயர்சன் ஃபீல் கொடுத்தறால என்னை பொறுத்த வரைக்கும் இது டீசென்ட் வாட்ச் தான். நான் ஒரு 5க்கு என்ன ரேட் பண்ண சொன்னீங்கன்னா ஒரு 3 கொடுப்பேன். டைம் கிடச்சா போய் பாருங்கள். அவ்வளோதான், ஒரு டீட்டெயில் எனக்கு பத்தது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணுறேன்னு தோணுச்சு. நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட வீஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எங்களுக்கு ஓகேவா இருந்தது, நீங்கள் தான் தப்பாக சொல்கிறீங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். we will accept. உங்கள் ஆர்குமெண்ட் வந்து உங்கள் பாயிண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் we will கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சுன்னா மறக்காமல் எங்கள் ட்ரையல் அண்ட் செக்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸ் ரொம்ப பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.